இந்த காலை இப்பொழுது முறுக்கேறிய காலையாக ஸலாஹுத்தீன் அய்யூபி இப்பொழுது எகிப்தினுடைய ஆட்சியாளனாக அமர ஆரம்பித்து விடுகிறார். இப்பொழுது அவர் எடுத்த எடுப்பிலேயே சிலுவையிட்ட வீரர்களை தாக்கவில்லை, அவர்களோடு சில நேரங்களில் ஒப்பந்தமும் செய்து கொண்டார். ஈமானுக்காக வேண்டி, முஸ்லிம்களுக்காக வேண்டி இப்பொழுது சிறு சிறு நிலங்களை எல்லாம் தன்னோடு இணைக்கிறார். ராணுவ வீரர்களை எல்லாம், இளைஞர்களை எல்லாம் இப்பொழுது தனது பக்கம் எடுக்கிறார். தான் கற்றுக்கொண்ட அந்த ராணுவ பயிற்சிகளை எல்லாம், மனதை கட்டுப்படுத்தக்கூடிய உயர்ந்த பயிற்சிகளை எல்லாம் இப்பொழுது அந்த ராணுவ வீரர்களுக்கு ஊட்டிக்கொண்டே இருக்கிறார் ஸலாஹுத்தீன் அய்யூபி. ஒரு கட்டத்தில் சிறந்த ஒரு கூட்டத்தை எதற்காக வேண்டியும் விட்டுக் கொடுக்காமல், ஃபாத்திமியாக்களை போன்று, உமையாக்களை போன்று, அப்பாசியாக்களை போன்று, வீட்டை கொடுத்து விட்டு பெண்ணை போன்று அழக்கூடியவர்களை உருவாக்காமல், இழந்தால் அக்ஸாவிற்காக வேண்டி எதையும் இழக்க தயார் என்ற வீரமிக்க இளைஞர்களை தனக்கு பின்னால் உருவாக்குகிறார். இப்பொழுது சிலுவையிட்ட வீரர்களோடு ஒப்பந்தம் நடந்திருக்கிறது. ஒப்பந்தம் என்னவென்று சொன்னால், என்னுடைய முஸ்லிம்கள் யாராவது உனது நாட்டை தாண்டி வெளியேறினால் எனது முஸ்லிம்களை நீ தாக்குதல் நடத்தக்கூடாது. சிலுவையிட்ட வீரர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அதே போன்று ஸலாஹுத்தீன் அய்யூபியும் சொன்னார், உன்னுடைய கிறிஸ்தவர்கள் எனது நாட்டை தாண்டி சென்றால், மதத்திற்காக வேண்டி சென்றாலோ வியாபாரத்திற்காக வேண்டி சென்றாலோ நாங்கள் அவர்களை தாக்க மாட்டோம். இஸ்லாமியர்கள் இப்பொழுது ஈராக் எகிப்தினுடைய முஸ்லிம்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி பலஸ்தீனை தாண்டி இப்பொழுது லெபனானோடி மக்காவிற்கு நுழையலாம், ஜோர்டானோடி மக்காவிற்கு நுழையலாம் என்று சொல்லும் பொழுது, அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவ வீரன் முஸ்லிம்களை கொலை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். ரெஜினால்ட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ வீரன் முஸ்லிம்களை கொலை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். ஸலாஹுத்தீன் அய்யூபி இதைத்தான் எதிர்பார்த்தார். இப்பொழுது ஸலாஹுத்தீன் அய்யூபி இப்பொழுது தன்னுடைய ராணுவ வீரர்களை திரட்டியவராக சிலுவையுத்த வீரர்களை நோக்கி இப்பொழுது ஸலாஹுத்தீன் அய்யூபி வெளியே கிளம்பி வருகிறார். இந்த கிறிஸ்தவ வீரர்கள் இப்பொழுது அக்ஸாவிற்கு வெளியிலே அவர்களும் யுத்தத்திற்கு தயாராகிறார்கள். இதே ரமதானினுடைய மாதம் தான். நாம் எல்லாம் ரமதானினுடைய மாதத்தை எவ்வாறு கழித்திருக்கிறோம்? பத்ரினுடைய வெற்றியை கொடுத்த மாதம் ரமதானினுடைய மாதம், சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்ட மாதம் ரமதானினுடைய மாதம், அஹ்ஸாபினுடைய யுத்தத்திற்கு வெற்றியை கொடுத்த மாதம் ரமதானினுடைய மாதம், ஃபத்ஹ் மக்காவிற்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்த மாதம் ரமதானினுடைய மாதம், ரோமர்களை ஹாலித் இப்னு வலீத் வெற்றி கொண்ட மாதம் ரமதானினுடைய மாதம், பாரசீகத்திற்குள் சாத் இப்னு அபி வக்காஸை கொண்டு இஸ்லாம் நுழைந்த மாதம் ரமதானினுடைய மாதம், ஸ்பெயினிற்குள் தாரிக் இப்னு ஜிபால் என்று சொல்லக்கூடிய உமையாக்களினுடைய ஆட்சியின் பொழுது தாரிக் என்பவரால் ஸ்பெயினுக்குள், ஐரோப்பியாவினுடைய கண்டமான ஸ்பெயினுக்குள் இஸ்லாம் நுழைந்த மாதம் ரமதானினுடைய மாதம். நேற்றைய தினம் தாத்தாரியர்கள் ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டார்களே, ஆனால் தாத்தாரியர்களுக்கு ஒரு இடத்தில் சமாதி கட்டப்பட்டது என்று சொன்னால், எகிப்தினுடைய குதுசினுடைய மன்னன் இதே ரமதானினுடைய மாதத்தில் தான் அவர்களுக்கு ஜனாசாவை உருவாக்கினான். அதே போன்றுதான் இப்பொழுது சிலுவையுத்த வீரர்கள், இப்பொழுது ஸலாஹுத்தீன் அய்யூபியினுடைய படை வருகிறது என்று தெரிந்தவுடன் இப்பொழுது சிலுவையுத்த வீரர்கள் வெளியே வருகிறார்கள். ஹித்தின் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜித் அக்ஸாவிற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு இடம், இன்றைக்கும் அந்த இடம் ஹித்தின் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடத்தில் வைத்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கிறிஸ்தவ வீரர்களுக்கு மத்தியில் வெறும் 40,000 இஸ்லாமிய வீரர்களை கொண்டு மாத்திரம் யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு நாள், 2 நாள், 3 நாட்கள் என்பதாக யுத்தத்தினுடைய முடிவுகள் ஒரு கட்டத்தில் வீரமிக்க இளைஞர்களை உருவாக்கியதினால், எதற்காக வேண்டியும் தளர்ந்து செல்லாத வீரர்களை உருவாக்கியதினால், உள்ளத்தால், உடலால் மாத்திரமல்ல உள்ளத்தாலும் வீரமிக்க இளைஞர்கள் உருவானதினால் இப்பொழுது அந்த ஹித்தீன் என்று சொல்லக்கூடிய வரலாற்று யுத்தத்தில் முதல் முறையாக 90 ஆண்டுகளுக்கு பிறகு சிலுவை யுத்த வீரர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அத்தனை ராணுவ வீரர்களில் கிட்டத்தட்ட 4 லட்சம் ராணுவ வீரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த ஹித்தீனுடைய மன்னனும் யார் முஸ்லிம்களை கொலை செய்தானோ அந்த ரெஜினால்ட் என்ற குதிரை தளபதியும் கைது செய்யப்படுகிறான். இப்பொழுது ஸலாஹுத்தீன் அய்யூபி அந்த இடத்தில் கூடாரத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த ரெஜினால்ட் என்ற வார்த்தை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பல முறை கைது செய்யப்பட்டு இவன் விடுவிக்கப்பட்டிருக்கிறான். இப்பொழுது ரெஜினால்டை அவ்வப்பொழுது ஸலாஹுத்தீன் அய்யூபி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார், யா அல்லாஹ், எனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் ரெஜினால்டை எனது கண்களில் காட்டி கொடுத்து விடு. நான் மரணிப்பதற்கு முன்னால் ரெஜினால்டை நான் பார்க்க வேண்டும் யா அல்லாஹ்.